இது மகிமை நேரம். பாரபட்சம் பாராத இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஏமாற்றத்தோடு சோர்வடைந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இன்று இந்த வேத பகுதி என்ன வேத தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோனா 4ஆம் அதிகாரம். சரியா? இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போய் விசேஷம் சொல்ல சொன்னார். ஆனால் யோனா எங்கே போனார்? தர்சீஷ்க்கு தப்பி ஓடினார். சரியா? பிறகு மறுபடியும் அங்கே மீன் வயிற்றில் அகப்பட்டு அப்புறம் அவர் ப்ரேயர் பண்ணி போராடி எடுத்து அப்புறம் மீன் வெளியில் கொண்டு அவரை விட்டு அவர் அப்புறம் சுவிசேஷம்லாம் எப்படியோ ஏனதானான்னு சொல்லி எடுத்து அந்த இடத்துல ஆனால் அந்த மக்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. சரியா? இப்போ யோனாவுக்கு என்ன சரியான கோபம் ஆண்டவர் மேலே, ஒரே ஏமாற்றம். ஏன்னா அவர் சொன்னது நடக்கலைல்ல, 40 நாளில் இந்த தேசம் அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது நிறைவேறலைன்னு. இது நிறைவேறலன்னு இவருக்கு பயங்கர கோபம். ஏன்னா அது நிறைவேறும்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த ஊர் எல்லையில் டென்ட் போட்டு அதில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் 40 நாள் ஆகியும் நிறைவேறல. இப்போ ரொம்ப கோபம். அந்த கோபத்தில் அது சொல்கிறாரு பாருங்க, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷ்க்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் இப்படிலாம் எதுவுமே தீங்கு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் முதல்ல என்ன பண்ணேன், தர்சீஷ்க்கு ஓடி போனேன். நீங்கள் ரொம்ப இரக்கம் உள்ளவர். நான் எனக்கு இப்போ சாகணும் போல தோணுது. அந்த 3வது வசனத்தில் இருக்குது, இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும், சாகிறது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னு. ரொம்ப ஏமாற்றம், மனவேதனை, விசனம் அடைந்து அவர் அவருக்குள்ள ரொம்ப எரிச்சல் ஆயிட்டேனே. எரிச்சல் அடைஞ்சு அவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நீர் நீதி உள்ளவர் தான், நீர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். இப்போ எனக்கு சாகணும் போல இருக்கு, எனக்கு என் பிராணன் எனக்கு இதாக இருக்குது, அதை எடுத்துக்கிடுங்க, எனக்கு சாகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எரிச்சலின் வெளிப்பாடு அவருக்கு வருதுன்னு. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட கேட்குறாரு, நீ இப்படி எரிச்சலா இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்காரு. என்ன பொறுமையா யோனா கிட்ட கேட்கற, நீ எரிச்சலா இருக்குது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்காரு. சரியா? இப்போ இந்த யோனாக்கு பிராக்டிக்கலாவும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டோட ஒரு ஆமணக்கு செடியையும் முளைக்க வச்சுட்டாரு. இதை அடுத்த நாள் பார்த்த உடனே இந்த யோனாக்கு பயங்கர ஹாப்பி. என்ன, நம்ம நேரத்தை ஆண்டவருக்கு போடல, இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு சின்ன சந்தோஷம், இந்த வெயில்ல இருந்து ஒரு நிழல் என்ன தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. அந்த ஆமணக்கு செடி நிமித்தம் சந்தோஷப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 6வது அதிகாரத்துல இருக்குது. சரியா? இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அதாவது எப்படின்னு சொல்லி விளக்கெல்லாம் செய்கிறாங்க என்ன. அதனால அடுத்த நாளே என்ன பண்ணிட்டாரு, அந்த செடி ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டு அந்த செடியை முற்றிலுமா அந்த பூச்சி நைட்டோட அரைச்சி போட்டுட்டு திருப்பி காலையில் பார்த்தா வெயில் நல்லா சுள்ளுன்னு இவர் மேலே அடிக்குது. இப்போ மறுபடியும் இவருக்கு என்ன வந்துடுது, கோபம் வந்துடுது. மறுபடியும் அவர் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்குது. ஒரு ஆமணக்கு செடி கூட எனக்கு நீங்க தரல, எனக்கு இந்த உயிரோடு இருக்கிறத விட எனக்கு செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோனா எரிச்சல் படுறாரு. என்ன, நம்ம கூட நிறைய டைம்ல இப்படி எரிச்சல் படுறோம்ல, ஒரு நம்ம ஜாப்ல நம்மளுக்கு நம்மளை முன்னுரிமை படுத்தலை அப்படின்னா, அல்லது நம்ம ஒரு வேலை பார்க்குற ஸ்தலங்கள்ல நம்ம பேச்ச யாருமே கேட்கலன்னா நம்மளுக்கு ஒரு கோபம் வரும்ல, எரிச்சல் வரும்ல, சே இப்படி பண்ணிட்டாங்களே, செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தோணும்ல. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறாரு, எரிச்சலா இருக்கிறது நல்லதோன்னு சொல்லிட்டு கேட்காருன்னு. இந்த யோனாக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆமணக்கு செடி மூலமா சொல்லி கொடுத்தா அது கூட இந்த யோனாக்கு புரியலன்னு. யோனா ஆனால் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. சரியா? ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் மனம் திரும்பினாங்களாம், 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் என்ன பண்ணாங்களாம், அதில் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்காரு. என்ன, நம்ம வாயுசு நாட்களில் நம்ம ஒரு ஆத்துமாவையாவது ஆதாயம் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த யோனா ஒரே டைமில் இவ்வளோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தில் எல்லா தேவர்களும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு பாவி மனம் திரும்புவது போது பரலோகத்தில் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்களாம். அப்போ இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கும் பொழுது எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இந்த யோனா மட்டும் எப்படி இருக்காரு,
மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எரிச்சலாக இருக்காரு. என்ன கோபப்பட்டுக்கிட்டு விஸ்னம் அடைஞ்சிட்டு நான் சொன்னது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். நான் பிரசங்கம் பண்ணதுனால தான் இவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாசிட்டிவாக நினைக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, நான் அழிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த வேடை அவர் நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. என்ன நம்ம கூட இப்படி எரிச்சலாக இருக்கக்கூடாது, நம்ம எரிச்சலாக இருப்பது நல்லதோன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. என்ன சில டைம் நமக்கு தோணும், நான் எவ்வளோ உண்மையும் உத்தமமாக இருக்கிறேன், நான் என்னோட வேலையில் நான் வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், ஆனால் அந்த நேற்று அவனுக்கு அந்த அந்த பதவி கிடச்சிட்டே எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எரிச்சலாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு நாளில் உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். நீங்கள் எரிச்சல் படக்கூடாது. உங்கள் மனசில் நீங்கள் எரிச்சலாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லினா அந்த எரிச்சலை கைவிட்டுறணும். நான் எவ்வளோ ஆண்டோடைய பாதத்திலேயே உட்கார்ந்துருந்து எப்பொழுதும் வேதம் வாசித்து ப்ரேயர் பண்ணி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் ஊழியம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எந்த உயர்வுமே இல்லை. எல்லாரும் சும்மா ஆடி பாடிட்டு கள்ளத்தனமாக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அப்படி பொய்யா எல்லாமே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க கடகடன் வேகமாக வளர்றாங்களே நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க மேலே எரிச்சலாக இருக்கிறீங்களா? இல்லை, நம்ம எரிச்சல் படக்கூடாது. சரியா? பொல்லாதவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இவர்களை குறித்த எரிச்சல்கள், ஏதாவது ஒரு எரிச்சல் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அதை விட்டுறணும். முதல்ல இந்த யோனா அந்த நினிவே காரியம், அது ஒரு பெரிய காரியம் தானே, அதை குறித்து தான் எரிச்சலாக இருக்கிறாரு. அந்த எரிச்சல் ஒரு சின்ன விஷயத்துல கூட எரிச்சலா மாறுது. அந்த ஆமணக்கு செடி ஒரு சின்ன விஷயம், அதுல கூட அவருக்கு எரிச்சலா மாறிட்டு அந்த சின்ன விஷயத்து கூட நான் செத்துறணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன நான் அந்த வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது டென்ஷனாக தான் நானே தியானிச்சுட்டு இருக்கேன். அப்போ என்னோடய பிள்ளைங்க அம்மா எனக்கு இதை சொல்லித்தாங்க அதை சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட கொஞ்சம் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது நான் என்னோட பையன்கிட்ட இதில் உட்காந்து படி அப்படின்னா அவன் நான் அங்கே உட்காந்து படிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து படிப்பான். எனக்கு உடனே அது ஒரு சின்ன விஷயம் தான், அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை, எங்கேயா உட்காந்து படித்தா சரி தானே. எனக்கு அதுவே உடனே எரிச்சலாக வந்துட்டு ஒரே டென்ஷன். நீ இதை படி அப்படி தமிழ் எடுத்து படி அப்படின்னா இல்லைம்மா நான் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு ஒரு எரிச்சல். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கு அவன் படித்தா ஓகே தானே, ஆனால் எனக்கு இருக்கிற அந்த டென்ஷன், எனக்கு இருக்கிற அந்த மனவேதனை அப்படி எரிச்சலாக ஒரு சின்ன காரியத்தில் கூட எரிச்சல் படுற மாதிரி நடந்துகிட்டே இருந்து. அப்போ ஆண்டவர் உடனே எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணாரு, நீனே அந்த வசனத்தை தான் தியானிச்சுட்டு இருக்க, நீனே எரிச்சல் பட்டுட்டு இருக்கலாமா? முதல்ல ஃபர்ஸ்ட் உனக்கு தான் என்ன இந்த வசனம் எரிச்சலாக இருக்குது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆண்டவர் கேட்டார். என்ன நம்ம எரிச்சலாக இருக்கிறது நல்லது கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. சரியா? இந்த யோனா தப்பு செஞ்சுட்டு அவரே அந்த தண்டனைக்காக தான் அந்த மீன் வயிற்றுல இருந்தார். என்ன அவரு போராடி அழுது புலம்பி எடுத்து அவர் வெளியில வந்துட்டார். அப்போ அந்த தண்டனையிலிருந்து அவர் மீட்கப்பட்டுட்டாரு. ஆனால் அவ்வளோ அந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்களும் அந்த ப்ரேயர் பண்ணி எடுத்து அந்த தண்டனையிலிருந்து மீட்கப்படும் பொழுது அந்த உயர்வை பார்க்க இவருக்கு என்ன பண்ணுது, எரிச்சலாக வருதுன்னு. இவர் அதை பார்த்து பொறுமையாக இருக்கலாம். ஆண்டவருக்கு தேங்க் பண்ணலை, இவ்வளோ பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாரு, கோவப்படுறாரு. என்ன மற்றவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் அவர்களை உயர்த்தும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. இத்தனை வருஷ காலமா இவன் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறான், இப்போ பாரு அவனுக்கு இவ்வளோ மகிமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்ம எரிச்சல் படுகிறவர்களாக இருக்கக்கூடாதுன்னு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அப்படி இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு எரிச்சலா இருக்குது நல்லதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மனவேதனையோடு ஊழியத்தின் பாதையில ரொம்ப சோர்வு ஏமாற்றம், அதான் இது மாதிரி நம்ம சொன்னது நடக்கலையே, நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு இந்த தண்டனை இருக்கு நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம், அது நடக்கலை. ஏன்னா அவர் மனம் திரும்பி இருப்பாரு. என்ன மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல போராடி இருப்பாரு, ஆண்டவர் அந்த தண்டனையை நீக்கி போட்டிருப்பாரு. ஆனா அது நம்ம புரியாதவர்களாக நம்ம அவர் மேல எப்படி நடக்கலை, அப்போ ஆண்டவர் மேல அந்த கோபத்தை கொடுக்கறதுன்னு. ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, எரிச்சலா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பிராணனை தந்திருக்கிறார், நம்ம அது மேல வெறுப்பு அப்படின்னா சித்திரலாம் போல இருக்கு அப்பெல்லாம் அந்த வேலை நம்ம சொல்லவே கூடாது. சரியா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா, இன்றைய வேலையிலும் கூட எங்களுக்கு எங்கள் மனதில் உள்ள வேற்றுகளை நீங்கள் தெளிவுபடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா ஏமாற்றங்களையும் எல்லா கசப்பான உணர்வுகளையும் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. எங்கள் மனதில் இருக்கிற எல்லா எரிச்சல் கோபங்களையும் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. அந்த மன கசப்பெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க ஏசப்பா. அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யார் மேலேயாவது எரிச்சலாக இருந்தாங்கன்னா அதை முற்றிலுமாக நீங்கள் நீக்கி போடுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுகிறபடியால்
உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதை குறித்து உம்மை மகிமைப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. மாறாக நாங்கள் எரிச்சல் படக்கூடாது ஏசப்பா. எரிச்சல் படாதபடிக்கு நல்ல சமாதானத்தோடு உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. மற்றவர்களுடைய உயர்வை கண்டு ஏசப்பா நாங்கள் எரிச்சல் அடையாதபடிக்கு அப்பா அதை கண்டு நாங்கள் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.